ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அழகின் முகவரி. வழக்கம் போல் இது ஒரு பிரைடல் மேக்கப் vlog தான். பிரைடு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சொந்த ஊர். சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நாளைக்கு மேரேஜ் அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து ஊருக்கே ரீச் ஆகுறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் மெஹந்தி ஒர்க் வந்து நம்ம பார்லரில் பண்ணோம். நெக்ஸ்ட் டே அவங்க மேரேஜு. மெஹந்தி ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் தான். அவங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, டிராயிங் ஆர்டிஸ்ட் கூட. அவங்க டிராயிங் பண்ண பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து துர்க் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். நான் அவங்க ஐடி வந்து இங்கே நான் டைப் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது மார்னிங். பிரைடல் ஒர்க்குக்காக கிளம்பிட்டு இருக்கோம். அம்மா கிட்ட பசிக்குது அப்படின்னு சொன்னேன். எப்போதுமே பிரைடல் ஒர்க்குக்கு போகும்போது ரொம்ப ஏர்லி மார்னிங் கிளம்புவோமா, சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து அந்த தாட்டு வராது, அப்போ பசிக்காது. இன்னைக்கு இன்னமும் பசிச்சுதான் இட்லி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். பாய், சீக்கிரம் வா. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 ஊர் தள்ளி வந்து பிரைடல் ஒர்க் இருந்தது. இப்போ அங்கே கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு ஒர்க் எல்லாமே பார்க்கலாம். போலாமா? வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, ஆனாலும் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. நவம்பர் 19 அன்னைக்கு நடந்த மேரேஜ் தான் இது. அது வந்து ஒரு ரெய்னி டைம். ரோடெல்லாம் பார்த்தாலே தெரியும், சுற்றி தண்ணி அதிகம். அந்த ஒரு கூலிங்கான கிளைமேட்டில் ட்ராவல் பண்ணுறதே சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஒரு கிளைமேட்டில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு பிறகு எடுத்த பிரைடல் மேக்கப் vlogs எல்லாமே இருக்குது பெண்டிங்கில். நான் சீக்கிரமாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கூலிங்கான கிளைமேட்டில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ நீங்களாக தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் வந்து வீடியோஸ் எல்லாமே மொபைலில் தான் எடிட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது நல்ல ஆப்பில் நம்ம வந்து நல்லா எடிட் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் அதில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம மண்டபம்க்கு ரீச் ஆகிட்டோம். பிரைடு வந்து மொதல் நாளே வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிடுவாங்க. நம்ம தான் வந்து போயிட்டு அங்கே மேக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிரைடு வந்து திருநெல்வேலி இல்லையா, அதனால் மொதல் நாளே வந்துட்டாங்க. இதுதான் அந்த மண்டபம். இப்போ அங்கே ரீச் ஆகிட்டோம். போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மேரேஜ் டைமிங் வந்து 10:30 to 12. நாங்கள் வந்து 7 மணிக்கு அங்கே வந்துடுவோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 7 மணிக்கு கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். மார்னிங் 3 hours கிட்ட டைம் இருந்துச்சு. நாங்கள் சீக்கிரமாகவே ஒர்க்கை முடிச்சிட்டோம். 2 பேர் இருந்ததுனால ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக டைமிங் நிறையவே கொடுத்தோம். லாஸ்ட்டில் பிரைடு வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பிரைடு வந்து அங்கே மொதல் நாளே வந்துட்டாங்க. நாங்கள் போனோடனே எங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால சீக்கிரமாக நாங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு டைமிங் நிறையவே கொடுத்துட்டோம். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு மேக்கப் போகிறோம், ஒரு மண்டபம்க்கோ இல்லை ஒரு கோயிலுக்கோ நம்ம வந்து மேக்கப் போகிறோம் அப்படின்னா நான் வந்து அங்கே உள்ள டெக்கரேஷனை பார்ப்பேன். கண்டிப்பாக ரொம்ப அழகாக இந்த இடத்துல வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மண்டபமில். அதை தான் நாங்கள் வளைச்சி நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. எப்போதும் போல் அங்கே எல்லாருக்கும் முன்னாடியே ரீச் ஆகிட்டோம். வழக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம அட்டன் பண்ணியிருக்க மேக்கப்பில் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு போயிடுவோம், பிரைடு அதுக்கப்புறமா தான் வருவாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பிரைடு முன்னாடியே வந்துட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அந்த டைமிங்க்கு நம்ம போயிட்டோம். நாங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக போனோம்னா, நாங்கள் போனப்போ தான் அங்கே வந்து சாங் எல்லாமே போடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம சீக்கிரமாக போயிட்டோம். நம்மளுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆடியோவில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்துருவாங்க. அது எப்போதுமே நடக்கிறது தான். என் சிஸ்டர் வந்து ஹேர் ஸ்டைல் முடிச்சிட்டா. நான் வந்து ஃபேஸ் மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து நல்லாவே டைம் கிடச்சிது. எதுவும் நாங்கள் ஹரிபரியாலாம் அந்த ஒர்க்கு பண்ணலை. பொறுமையாக தான் பண்ணோம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் நல்லாவே டைம் கொடுத்துட்டோம். அதுக்கான வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் வந்து அவங்களோட ஃபைனல் லுக். பிரைடுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எனக்கு ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்க. அந்த வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட மேக்கப் பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மெயினாக வந்து இந்த அவுட்புட் வந்ததுக்கு ரீசன் என்னென்னா அவங்க கொடுத்த டைமிங் தான். அதனால டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் கொடுத்தா தான் அந்த ஒர்க்கு வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ ஹரிபரியாக பண்ணால் கண்டிப்பாக ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. பட் ரொம்ப டைமிங் கம்மியாலாம் நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி டைமிங் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் பேமெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கான டைமிங்கை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எங்கள் ஒர்க்கை நாங்கள் கரெக்டாக பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 hours ஆச்சு. 2 hours நமக்கு எந்த விதமான ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிற மாதிரி இருப்பெல்லாம் அவங்க அழகாக அவங்க மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபினிஷிங்கில் மேக்ஸிமம் சூப்பராக வேற ஏதாவது என்கிட்ட புக் பண்ணலாமா? கண்டிப்பாக எங்ககிட்ட புக் பண்ணலாம். நம்பி ஆகணும். சாரீ டிராப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க வந்து வியர் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா பரிசம் சாரீ. அது வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து வெட்டிங் சாரீ வந்து வியர் பண்ணி விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க கூட இருந்த யாருமே வந்து எங்களை வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கலை. ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக தான் எல்லாருமே பேசினாங்க. எல்லாருமே நல்லா பேசினாங்க. எங்களோட ஒர்க்கை நாங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அந்த பிளேஸில். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணலாம். பிரைடை வந்து இப்போ அழைச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு சடங்கு சம்பிரதாயங்கள் அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் சின்ன கிளிப்பு வந்து அதில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த மேலே சத்தம், அதுக்கப்புறம் நாதஸ்வரம், அந்த சவுண்டெல்லாம் கேட்கும் போது அப்படியே ஏதோ ஒரு ஹாப்பினஸ் வந்து வந்துடுது. அது அதிகமாக அதை நம்ம கேட்டதுனாலையா என்னன்னு தெரியல, எனக்கு அந்த சவுண்டு ரொம்ப பிடிக்கும். அதான் இப்போ வந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சடங்கு சம்பிரதாயம்லாம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த டே வந்து சூப்பராக போணுச்சு. ஒரு வீடியோலையும் வந்து நம்ம வந்து ஒரு மூமெண்ட்டை தான் நாங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அந்த நாள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது ஒரு லைஃப் மாதிரி. ஒரு பிரைடல் மேக்கப்புமே வந்து ஒரு லைஃப் மாதிரி. ஸோ போவோம், இந்த வீடியோ பார்க்கும் போதெல்லாம் அந்த டே வந்து எங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு போவோம். ஸோ அது நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் நான் அதெல்லாம் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். பல நினைவுகள் எல்லாத்தையும் இந்த இடத்துல விட்டுட்டு நாங்கள் இப்போது எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே ஜாலியாக அதே கிளைமேட்டில், நம்ம எந்த கிளைமேட்டில் வந்தோமோ டைம் ஆனாலும் அந்த கிளைமேட் மாறலை. ஏன்னா அது ரெய்னி சீசன் தானே, அப்படி தானே இருக்கும். ஸோ கூலிங்கான கிளைமேட்டில் நாங்கள் வந்து இப்போது ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சு. செம்மையாக இருந்தது அந்த ட்ராவல். இந்த மாதிரி பிரைடல் ஒர்க்கை வந்து நான் அட்டன் பண்ணது மறுபடியும் போஸ்ட் பண்ணுறேன். அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அனில் தென் பாய் ஃப்ரம் அழகின் முகவரி. டாடா.